Taste the Daily. விடியா ஸ்டாலின் அரசு உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு துறையினரை வஞ்சிப்பதாக வீரர்கள் வேதனை தெரிவித்தனர். நடந்து முடிந்த மாநில கோரிக்கையில் தமிழ்நாடு காவல்துறையில் 23 ஆண்டுகள் பணி முடிந்த தலைமை காவலர்களுக்கு சிறப்பு உதவி ஆய்வாளர் பணி உயர்வு வழங்கி விடியா ஸ்டாலின் அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆனால் தமிழ்நாடு அரசு தீயணைப்பு துறையில் இந்த அறிவிப்பை சேர்க்காமல் வஞ்சித்துள்ளதாக தீயணைப்பு வீரர்கள் வேதனையடைந்துள்ளனர். பேரிடர் காலங்களிலும் தீ விபத்து காலங்களிலும் உயிரை பணயம் வைத்து போராடும் தீயணைப்பு துறையை ஸ்டாலின் அரசு அலட்சியமாக பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே வங்கிக் கடனுக்காக தங்கள் இடத்தை சீல் வைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பரபரப்பு போராட்டம் நடத்தினர். சுக்கம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜகோபால் சில ஆண்டுகளுக்கு முன் நிலத்தை அடமானம் வைத்து தறி குடோன் அமைக்க வங்கியில் 97 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். 56 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி செலுத்திய நிலையில் மேலும் 58 லட்சம் ரூபாய் திருப்பி செலுத்தாததால் நீதிமன்ற உத்தரவின்படி அவரது நிலம் மற்றும் தறி குடோனுக்கு காவல்துறை பாதுகாப்போடு வங்கி அதிகாரிகள் சீல் வைத்தனர். அப்போது கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ராஜகோபால் அருகில் இருந்த டிரான்ஸ்பார்மரிலும் அவரது தங்கை உயர்மின் கோபுரத்திலும் ஏறி போராட்டம் நடத்திய நிலையில் ராஜகோபாலின் மனைவி மயங்கி சரிந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.